எல்லாருக்கும் வணக்கம். நேத்து வீடியோல ஹீரோ மோட்டார் கார்ப் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்ல நேத்து ஹீரோ மோட்டார் கார்ப் அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே அவங்களோட டோட்டல் ரெவன்யூல இருந்து ப்ராஃபிட் வரைக்கும் எல்லாமே நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல மட்டும் கம்பெனி 1474 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 14.6%, லாஸ்ட் இயர் இதே Q4 கம்பேர் பண்ணா 26% வந்து ஹையா இருக்கு. ஓவராலா இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல 5776 கோடி வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்ணும்போது 32% இவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டோட சேர்ந்து கம்பெனி ஃபைனல் டிவிடெண்டா 75 ரூபா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம நேற்று வீடியோலயே மகேந்திரா அண்ட் மகேந்திராக்கும் ஹீரோ மோட்டருக்கான அந்த டிஃபரன்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் ஃபைனல் டிவிடெண்டா 75 ரூபா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 4th. ஸோ அதுக்கு முன்னாடி யார்ட்டெல்லாம் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப் ஷேர்ஸ் இருக்கோ இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து ஒரு 2.5% அப் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ரிசல்ட்ல நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் வேல்யூம் ஓவராலா 24% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட் மார்ஜினுமே ஸ்லைட்டா வந்து அப் ஆயிருக்கு. 14.2% இருந்த ப்ராஃபிட் மார்ஜின் இப்போ இந்த ரிசல்ட்ல 14.5% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிராண்டான விடா வந்து நல்லாவே வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 200% அந்த சேல்ஸ்ல வந்து growth இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்மல் என்ட்ரி வெஹிக்கிள்ஸ் தாண்டி பிரீமியம் வெஹிக்கிள்ஸ்லயும் எங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ல இயர் ஆன் இயர் நாங்க 40% வந்து க்ரோ ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கம்பெனிக்கு வர டாலர் ரெவன்யூ அப்படிங்கிறது ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஷேர் பாசிட்டிவா பர்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. புரோக்கரேஜஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த புரோக்கரேஜஸ் வந்து இந்த ஷேருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஜெஃப்ரீஸ் மட்டும் 4000 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணி நெகட்டிவா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 27ல இவங்களால இந்த மார்க்கெட் ஷேரை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ண முடியுமா, அது மட்டும் இல்லாம இந்த மார்ஜின் ஹைக்குங்கிறது இப்போ கொஞ்சம் நடந்திருந்தாலும் ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மார்ஜின்லயும் வந்து பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஷேரை இந்த வேல்யூல நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அடுத்து எல்என்டி அவங்க ஒரு பெரிய கம்பெனி, அவங்களுமே ஆஃப்டர் ஹவர்ஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ 11% வந்து அப்பா இருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து 3% டிக்ளைன் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல அவங்களுக்கு எக்ஸெப்ஷனல் ஐட்டமா ஒரு சில அமௌண்ட் வந்து கிடைச்சது. அதனால ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் 3% டவுன் ஆயிருந்தாலும் அந்த எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸை எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது 5% அப் தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ஷேர் இன்னைக்கு 4% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. 11% இருந்த ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகி இப்போ 10.4% இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஷேர்ல இன்னைக்கு ஒரு ஃபால் நடந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இவங்களும் இந்த ரிசல்ட்ஸோட சேர்ந்து 38 ரூபா ஃபைனல் டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மே 22, 2026 வந்து கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேத்து ஒரு ஷேர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி தான். கிட்டத்தட்ட 10% வந்து அப்பா இருந்தது. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரத்திலேயே இந்த ஷேர் வந்து 20% கிட்ட அப்பா இருக்கு. ஆனா இந்த ஷேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1200 ரூபாயில இருந்து 200 ரூபாய்க்கும் கீழே வந்து போயிருந்தது கடந்த ஒரு 1.5 வருஷத்துல. இப்போ இவங்க அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ்ல ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஒரு 20% அப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன வருஷம் இதே குவார்டர்ல 389 கோடி ரூபா லாஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்போ 121 கோடி ரூபா வந்து நாங்க ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெவன்யூ வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு ஒரு 40% கிட்ட. போன வருஷம் 415 கோடி ரெவன்யூ பண்ணவங்க இந்த வருஷம் 260 கோடி தான் வந்து ரெவன்யூ பண்ணிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஷேர்ல வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலும் கம்பெனியா ரிசல்ட்ஸ்ல பெருசா ஒரு ரிகவரி அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி இந்த ஷேர்ல டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் 14% இன்க்ரீஸ் ஆகி 5225 கோடியா இருக்கு. பட் இருந்தாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 4% டவுன் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட ப்ராஃபிட் ஜம்ப் அப்படிங்கிறது அவங்களோட கோர் பிசினஸ்ல இருந்து வரல. அதுக்கு பதிலா ப்ரொவிஷன்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் வந்து போன வருஷம்
கம்பேர் பண்ணும்போதும் லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போதும் ரொம்பவே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல 1150 கோடி வந்து அவங்க ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வெறும் 424 கோடி தான் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800 கோடி கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த குவார்ட்டர்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து ரூ. 3 ஷேர் வந்து டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஓகேவான ரிசல்ட்ஸா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஸ்லிப்பேஜஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. கோர் பிசினஸ்ல வந்து பிரச்சனை இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து கம்மியா இருக்கு. பட் ஆனா ஷேர் வந்து இன்னைக்கு 2.5% கிட்ட அப்பா இருக்கு. அடுத்து கோஃபோர்ஜ் மிட் கேப்ல இருக்கிற ஒரு பெரிய ஐடி கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 145% வந்து ரைஸ் ஆகி 612 கோடியா வந்து இருக்கு. ரெவன்யூமே 5% வந்து அப் ஆகி 4450 கோடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம டீல் வந்து நிறைய வின் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேல்யூவேஷன் இது ஒரு கன்சர்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க வின் பண்ண டீல்ஸ் வந்து அடுத்த குவார்ட்டர், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 27 குவார்ட்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அடுத்த குவார்ட்டர் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஷேர் வந்து 10%க்கு மேல அப்பாகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா PE 34 PE கிட்ட இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டர்ல இது கொஞ்சம் ஹை வேல்யூல இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஷேரை கன்சிடர் பண்ணல. அடுத்து ஐடிசியோட சேர்மனான சஞ்சய் புரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கம்பெனி 20,000 கோடிக்கு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளானை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் அடுத்த 4-5 வருஷத்துல வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 20,000 கோடியை எந்தெந்த செக்டாரை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மொத்தம் 20,000 கோடியில் அவங்க அந்த சிகரெட் தவிர்த்த FMCG growthல வந்து பயங்கரமா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மட்டுமே 8,000 கோடி கிட்ட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம், மேனுஃபேக்சரிங்ல வந்து பூஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட ஆஷிர்வாத் அந்த பிராண்டெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல பேரோடயே இருக்கு. ஸோ அதை வச்சு அதை வந்து பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேப்பர் போட்ஸ் அண்ட் பேக்கேஜிங். ஸோ இதுல வந்து ஒரு 7,000 கோடி வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன ரிசர்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்டர்லாம் வந்து பெருசா கம்பெனிக்கு கை கொடுக்கல. பட் இருந்தாலும் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை க்ரோ பண்றதுக்கான அந்த முயற்சியில் வந்து ஐடிசி வந்து இருக்காங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் அப்புறம் டிஜிட்டல் இது ரெண்டுலையுமே மீதி அமௌண்ட்டை வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஓவராலாக இந்த 4-5 வருஷத்தில் க்ரோத்தை வந்து நாங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஷேரை பொறுத்த வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தான் இருக்குது. பெருசாக எந்த மூவ்மெண்ட்டுமே இந்த ஷேரில் இல்லை. பட் லாங் டேர்மில் எல்லா செக்டர்ஸ் எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் வந்து ஒரு க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஷேர் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். டிவிடெண்ட்டும் ஓரளவுக்கு நல்லா கொடுக்குற கம்பெனி. ஸோ அப்பப்போ எப்போல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஐடிசியில் நான் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஷேர் ரிலேட்டடாக இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த அப்டேட்ஸ். இதுக்கு அடுத்து ஓவராலா மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலையில 24,200 கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் கிட்ட கம்மியாகி 24,087 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் மார்னிங் வந்து நல்ல பாசிட்டிவா ஓப்பன் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலுமே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சீஸ் ஃபயர் வந்து இப்போ வரைக்கும் ஹோல்ல தான் இருக்கு அப்படின்னு அமெரிக்கா வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இதனால தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் பிரைஸும் வந்து கம்மியாக இருக்கு. வேர்ல்ட் லெவல்ல அமெரிக்கன் மார்க்கெட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெக்கார்டு ஹைல வந்து இருக்கு. நேற்று மட்டுமே 1.3% நாஸ்டாக் வந்து ரன் ஆயிருந்தது. அதுலயும் குறிப்பா நேத்து இன்டெல் ஸ்டாக் வந்து 12% கிட்ட அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் அவங்களோட Q1 2026 ஏர்னிங்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல லாஸ்ட்ல இருந்த கம்பெனி $13.6 பில்லியன் வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவா வந்து 12%க்கு மேல இந்த ஷேர் வந்து இன்டர்நேஷனல் அமெரிக்கன் மார்க்கெட்ல அப்பா இருக்கு. அடுத்து இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சீஸ் ஃபயர் சம்பந்தமான கிளாரிபிகேஷன் கோல்ட்லயுமே ஒரு ரன்னை வந்து கொடுத்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தப்ப கோல்டு வந்து ஒரு 2.5% கிட்ட கரெக்டா இருந்தது. திரும்ப இந்த இஷ்யூஸ்லாம் வந்து ஷார்ட் அவுட் ஆகி இந்த சீஸ் ஃபயர் வந்து இன்னும் வித்தோல்ல தான் இருக்கு, எப்பவும் போல தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவே வந்து கிளாரிஃபை கொடுத்துருக்கிறதுனால கோல்டு வந்து திரும்ப 2% அப்பா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்த ஷேர் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஓவரால் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ். இந்தியன் மார்க்கெட் இந்த வேர்ல்டு மார்க்கெட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ரூபாவோட வீக்கம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வீக்கமும் ஸ்ட்ரக்சரலா எக்கானமி வந்து சால்வ் ஆகுற வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்ல பெருசா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்ல. ஸோ எண்ட் ஆஃப் தி டே எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆஃப்டர் மார்க்கெட் வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்ச் கிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.